இன்றைக்கி என் சின்ன பொண்ணோட பிறந்தநாள் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பிறந்த நாளைக்கு நாள் ஈவினிங்லேருந்து எடுத்தது. மெஹந்தி தான் 2 பேர்த்துக்குமே வச்சு விட்ருந்தோம். 2 பேர்த்துக்குமே ஃபுல்லாக மெஹந்தியெல்லாம் வச்சு விட்டாச்சு. மசாலா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டே பிறந்தநாள் அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வேறு என்ன, என் சின்ன பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என் பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுமே அந்த பூ எல்லாத்தையுமே எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என் 2 பொண்ணுங்களுக்கு கையில் மெஹந்தியும் அதே மாதிரி மேக்கப் எல்லாமே செஞ்சது என் தம்பியோட ஒய்ஃப் தான். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே நெக்ஸ்ட் என்ன, பிள்ளைங்களுக்காக கேக்குமே கட் பண்ணியாச்சு. ஹேப்பி பர்த்டே டு யூ. இந்த வருஷமாவது எந்த சேட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க. கேக் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக கிட்ஸ் எல்லாத்துக்குமே கேக் எல்லாம் ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டு வேறு என்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு என்ன, நம்ம லஞ்சு சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுமே சமைக்க போயாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா தான். மட்டன் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பிரியாணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் பிரியாணி ரெசிபீஸ்ன்னு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழை இலையில் வச்சு பிரியாணி சாப்பிட்டலான்னு சொல்லிட்டு வாழை இலையுமே போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலா பிரியாணி எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அம்மா ஊருக்குமே கிளம்பிட்டோம். போகும்போதே சரியான மழை. அம்மா ஊருக்கு போயிட்டு அவங்களையுமே இறக்கி விட்டுட்டு நாங்களுமே ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வர்ற வழியில் என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணுக்கு கிஃப்ட்டுமே கொடுத்துருந்தா. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா ஒரு பேப்பரில் அவள் தங்கச்சி நம்ம எழுதி கொஞ்சம் கவிதை மாதிரி எழுதி வச்சுருந்தா. அதோட சாக்லேட்டுமே வச்சு கொடுத்துருந்தா. நெக்ஸ்ட்டு என் பொண்ணுங்களுமே ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச்.